ஜேஜே ஃபேபியலஸ் கிராஃப்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வால் ஹேங்கிங் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சில்வர் அப்புறம் ரெட் கலரில் உள்ள ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு நோட்டோட அட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நார்மலான பேப்பரில் ஹார்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். ஒன்று பெருசும் ஒன்று கொஞ்சம் சின்னதும், அதுக்குள்ளே நடுவில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன சைஸும் கட் பண்ணியிருக்கேன். அது பெருசில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 பீஸ் தேவைப்படும். அண்ட் சின்னதில் பார்த்திங்கன்னா 5 பீஸ் தேவைப்படும். இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்த சைஸோட கொஞ்சம் சின்னதாக தான் நான் வெட்டினேன். எனக்கு ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பெருசும் கொஞ்சம் சின்னதாக வெட்டினனால சின்னதையும் கொஞ்சம் சைஸு கம்மி பண்ணி வெட்டிக்கிட்டேன். சில்வர் மட்டும் சின்னதில் 5க்கு பதிலாக 6 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். நான் 5 தான் ஃபஸ்ட்டு வெட்டினேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்று வெட்டிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டையில் நான் ஒரு சர்க்கிள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிளும் வரைஞ்சி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். சென்ட்ரல் உள்ள சர்க்கிளும் வெட்டும் போது ஒரு சர்க்கிள் ஃப்ரேம் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஒரு ரெட் அப்படிங்கிற இதில் நம்ம இப்போ ஃபோம் ஷீட்டை தான் பெரிய ஹார்ட்டை ஒட்டிக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க, அந்த உள்ள அட்டை தெரியாதபடி. இல்லை உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த கேப்பில் ரெட் பெயிண்ட் அப்படி ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே ரெட் பெயிண்ட்டோ அப்படி ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒட்டி முடிக்கும் போது பார்த்தா உங்களுக்கு நடுவில் ஒரு கரெக்டான ஸ்டார் மாதிரி இருக்கணும். ஸ்டார் மாதிரி இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா காயணும். நல்லா வச்சு காய வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெட்டின அதில் மிச்சம் இருக்க ஃபோம் ஷீட்டில் இப்போ ஸ்ட்ரிப்ஸ் நம்ம வெட்டிக்க போகிறோம். ஒரு இது மட்டும் லாங், அதுக்கப்புறம் அடுத்த 2 இது அதோட கொஞ்சம் ஷார்ட், அப்புறம் அடுத்த 2 இது அதோட ரொம்பவே ஷார்ட்டாக அப்படி வெட்டிக்கலாம். நம்மளுக்கு இதில் ஒரு 5 ஸ்ட்ரிப்ஸ் வெட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் சைஸ் பார்த்து வெட்டிக்கோங்க. உங்களுக்கு எது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எவ்வளோ ஹைட் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 இது வெட்டியிருக்கேன். மித்ததும் வெட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஹைட் பார்த்து வெட்டிக்கோங்க. இந்த இது நீங்கள் ரெட்டில் தான் ஏதாவது ஒரு எந்த கலர்லனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன் எடுத்தாலும் அதில் எவ்வளோ ஏதாவது ஒரு கலரில் அந்த தொங்குறதுக்கு வச்சுக்கலாம். நான் ரெட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சில்வர்னாலும் சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு சில்வர் வித் டார்க் ப்ளூ காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன கலர்னாலுமே உங்களுக்கு டார்க் ஒரு லைட் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன இதெல்லாம் நான் ஒட்டலை ஃபஸ்ட்டு, அதை இப்போ ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நம்ம லாங்காக வெட்டின ஒரு ஸ்டெப் வெட்டியிருப்போம், அதை சென்டரில் வச்சு இப்போ ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் சுற்றி ஒட்டியாச்சு ஹைட் வைஸாக. ஒவ்வொன்றிலையும் இப்போ கீழே எக்ஸ்ட்ராவில் சின்ன சின்ன ஹார்ட்ஸை நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அந்த சில்வர் எக்ஸ்ட்ரா ஒன்று எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறனால இப்போ அதை மெஷர் பண்ணி அதையும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வெட்டும் போதே 6 இதாக வெட்டிக்கோங்க. ஏதோ ஒரு கலரில் மட்டும் நமக்கு 6 தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்மகிட்ட பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இல்லை இதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.